எனக்கு 2 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் ஒன்றை தேர்ந்தெடுக்கணும். நான் அந்த 2 ஃபண்டுகளோட ஒரு 3 இயர் ரிட்டர்ன் இல்லைனா 5 இயர் ரிட்டர்னை பார்க்குறேன். அது 2ல் எதுக்கு அதிக ரிட்டர்ன் இருக்கோ அதில் நான் முதலீடு செய்ய முடிவெடுக்கிறேன். இது சரியா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தமிழ். நம்ம சேனலில் தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி, மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பயனுள்ள தகவல்களை பகிர்ந்துட்டுருக்குறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம ஏற்கனவே கேட்டுட்டு இருந்த கேள்விக்கு வருவோம். இப்போது நீங்கள் ஒரு 3 இயர் ரிட்டர்ன் பார்க்குறீங்க, இல்லை ஒரு 5 இயர் ரிட்டர்ன் பார்க்குறீங்க. அதன் அடிப்படையில் உங்களோட முதலீட்டு முடிவை எடுக்கிறது, அதன் அடிப்படையில் இதுதான் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஃபண்டு, இதுதான் சிறந்த ஃபண்டு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றது சரியா? மேலோட்டமாக பார்த்தா ஒரு அதிகமான 5 இயர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறது, இல்லை அதிகமான 3 இயர் ரிட்டர்ன் கொடுத்துருக்க ஃபண்டு தானே சரியானது, அதுதானே நல்ல ரிட்டர்ன் கொடுக்க போகுது அப்படின்னு தோணும். ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. நல்லா கவனித்து பாருங்கள். அந்த 3 வருடமோ 5 வருடமோ அதனுடைய தொடக்க புள்ளி இருக்கு இல்லைங்களா, அதாவது அந்த முதலீடு நீங்கள் பண்ண நேரம் இருக்கு இல்லையா, அப்போது மார்க்கெட் எப்படி இருந்தது, இல்லை அந்த குறிப்பிட்ட ஃபண்டினுடைய NAV எப்படி இருந்தது அப்படிங்கிறத பொறுத்து இந்த ரிசல்ட்டு பயாஸ்டாக இருக்கும். இப்போது அந்த தொடக்க புள்ளியில் மார்க்கெட் ரொம்பவே கீழே விழுந்திருக்கு, அதாவது இந்த குறிப்பிட்ட ஸ்கீமினுடைய NAVமே ரொம்ப கீழே விழுந்திருக்குன்னு வச்சுப்போமே, அப்போது இந்த ரிட்டர்ன் ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக தெரியும். ஏன்னா லோவர் பேஸ் எஃபெக்ட் இருக்கிறதுனால அங்கேருந்து நீங்கள் அளந்து பார்க்கும்போது இது ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக தெரியும். இல்லை இதுக்கு மாற இப்படி ஒன்று சொல்லுவோமே, அந்த தொடக்க புள்ளியில் சந்தை உச்சத்தில் இருந்து இந்த குறிப்பிட்ட மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமினுடைய NAV ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு வச்சுப்போமே, இப்போ நீங்கள் அதுலேருந்து அளந்து பார்க்கும்போது இப்போ ரிட்டர்ன் ரொம்ப குறைவாக தெரியலாம், ஈவன் நெகட்டிவாக கூட இருக்கலாம். அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு? இந்த ரிட்டர்னை சரியான முறையில் எடுக்கிறதுக்கு என்ன வழிமுறை? அதுக்கு ரோலிங் ரிட்டர்ன் அப்படின்னு ஒன்று பார்க்கணும். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வேறு என்னென்ன விதமான ரிட்டர்ன்கள் இருக்குது, அதில் என்ன குறைபாடுகள் இருக்குது, அதையெல்லாம் ரோலிங் ரிட்டர்ன் எப்படி சரி செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறது அப்சல்யூட் ரிட்டர்ன். அப்சல்யூட் ரிட்டர்ன் அப்படின்னா என்ன? நான் இந்த NAVயில் வாங்கினேன், இந்த NAVயில் விற்றேன், அப்போ இதில் நமக்கு கிடச்சிருக்க லாபம் என்ன? அதுதான் அப்சல்யூட் ரிட்டர்ன். இப்போ நான் வந்து ஒரு NAV வந்து 14 ரூபா இருக்கும்போது வாங்கினேன், அந்த NAV வந்து 22 ரூபாய் இருக்கும்போது கொடுத்துட்டேன் அப்படின்னா இதில் 2க்குமான வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நம்மளோட ரிட்டர்ன். இல்லை நீங்கள் முதலீடு பண்ண தொகையை வச்சு பார்த்தீங்கன்னாலும், நான் வந்து 10,000 ரூபா முதலீடு பண்ணேன், எனக்கு வந்து 18,000க்கு விற்றேன் அப்படின்னா 8,000 ரூபாய் லாபம் அப்படின்னா அது அப்சல்யூட் ரிட்டர்ன். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம தவறப்பட்டுருவோம். இந்த 8,000 ரூபா லாபம், 10,000 முதலீடுக்கு 8,000 ரூபாய் லாபங்கிறது நல்ல லாபமாக தான் இருக்குது. ஆனால் எவ்வளவு காலத்தில் அது கிடச்சிது? அது ரொம்ப முக்கியமான ஒரு இன்புட் இல்லைங்களா. ரொம்ப குறைவான காலத்தில் கிடச்சிருந்ததுன்னா ரொம்ப அதிகப்படியான ரிட்டர்ன், இல்லை ரொம்ப அதிகப்படியான காலம் எடுத்திருந்ததுன்னா அது அவ்வளோ நல்ல ரிட்டர்ன் இல்லை. ஸோ அப்போ இந்த அப்சல்யூட் ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து எளிமையானது, ஆனால் அது ஒரு குறைபாடு உள்ளது, அதனால் அதை நம்ம வச்சிடலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறது கேகார் இல்லை CAGRன்னு சொல்லக்கூடிய காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படிங்கிறது. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அப்சல்யூட் ரிட்டர்ன் தான் நம்ம எடுக்கிறோம். இதில் அந்த அப்சல்யூட் ரிட்டர்ன் எவ்வளவு காலத்தில் வந்தது, அதாவது என்ன கூட்டு வட்டி விகிதத்தில் இந்த ரிட்டர்ன், இப்போ நமக்கு இந்த ரிட்டர்ன் வந்து ஒரு 3 வருஷத்தில் கிடச்சிருக்குன்னு வச்சுப்போமே, அப்போ இந்த ரிட்டர்ன் எனக்கு 3 வருஷத்தில் கிடச்சிருக்கு, அப்போது இது என்ன கூட்டு வட்டி விகிதத்தில் கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த கேகார். இது இன்னும் வந்து ஒரு நல்ல அந்த காலத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு, அந்த காம்பவுண்டிங் ஃபேக்டரையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியது. இது வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ட்ரெய்லிங் ரிட்டர்ன். ட்ரெய்லிங் ரிட்டர்ன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பெரும்பாலான மியூச்சுவல் ஃபண்டு ரிசர்ச் பண்ணக்கூடிய ஆப்லேயோ போர்ட்டலையோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்கீமை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே 1 இயர் ரிட்டர்ன், 3 இயர் ரிட்டர்ன், 5 இயர் ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே இந்த ட்ரெய்லிங் ரிட்டர்ன் தான். ட்ரெய்லிங் ரிட்டர்ன்கிறது என்ன அப்படின்னா, சேம் நம்ம ஏற்கனவே பேசின கேகார் தான், ஆனால் இன்னியிலிருந்து 1 வருஷம் முன்னாடி, இன்னியிலேருந்து 3 வருஷம் முன்னாடி, இன்னியிலேருந்து 5 வருஷம் முன்னாடி நான் முதலீடு பண்ணியிருந்தா எனக்கு என்ன ரிட்டர்ன் கிடச்சிருக்கும் அப்படின்னு அந்த கேகாரை கனெக்ட் பண்ணுறது. அதாவது அந்த கேகாரனுடைய தொடக்க புள்ளி கடைசி புள்ளி இருக்கு இல்லைங்களா, அந்த முதலீடு பண்ண நேரம், முதலீட்டிலேருந்து வெளியே வந்த நேரம் அப்படின்னா, இன்றைக்கி நான் முதலீட்டிலேருந்து வெளியே வர்றேன் அப்படின்னா இன்னிலேருந்து 3 வருஷம் முன்னாடி நான் முதலீடு பண்ணியிருந்தேன்னா எனக்கு என்ன ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். இப்படி கணக்கு போடுறது தான் அந்த ட்ரெய்லிங் ரிட்டர்ன். இது எல்லாமே விதவிதமான டூல்ஸ் நமக்கு இருக்குது. இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டைமிங் அப்படிங்கிற ஒரு பயாஸ் இருக்கும். அதாவது நம்ம அந்த தொடக்க புள்ளி இருக்கு இல்லைங்களா, அது கூடுதலோ குறைவாவோ இருந்ததுன்னா இந்த நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் மெஷர் ரொம்ப டிஸ்டார்டடாக இருக்கும். அதை வச்சு நம்ம ஒரு உறுதியான முடிவுக்கு வர முடியாது. சரி, இப்போ நம்ம ரோலிங் ரிட்டர்ன் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். இந்த ரோலிங் ரிட்டர்ன் ஏற்கனவே நம்ம சொன்ன பிரச்சனைகளை எப்படி தீர்க்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம்.
ரோலிங் ரிட்டர்ன் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட ஹோல்டிங் பீரியடுக்கான ரிட்டர்ன் தான் அளக்கிறோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 3 வருஷம் முதலீடு பண்ணலான்னு இருக்கேன், இல்லை 5 வருஷம் இந்த முதலீட்டை நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருப்பேன். அப்போ 5 வருஷத்துக்கு எனக்கு என்ன ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஹிஸ்ட்ரியில் 5 வருஷத்தில் இந்த ஸ்கீம் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அப்போ எனக்கு இது பொருத்தமாக இருக்கும், அந்த நல்ல ரிட்டர்ன் இருக்குதுன்னா நான் இதில் முதலீடு பண்ணலாம் அப்படின்னா அந்த ஹோல்டிங் பீரியட் எடுத்துக்கிறோம். அந்த ஹோல்டிங் பீரியடுக்கான ரிட்டர்னை மெஷர் பண்ணுறோம். ஆனால் இதை ஒரே ஒரு தடவை மட்டும் பண்ணாமல் பல தடவைகளில் பண்ணுறோம். ஓவர்லேப்பிங்காக பண்ணுறோம். ஒரு ஓவர்லேப்பிங் டைம் பீரியடில் பண்ணுறோம். அப்போ நான் பல தடவை மெஷர் பண்ணி, ஓவர்லேப்பிங் டைம் பீரியடில் நான் பல தடவை மெஷர் பண்ணி அதை நான் ஒரு ஆவரேஜ் அவுட் பண்ணி பார்க்குறது தான் இந்த ரோலிங் ரிட்டர்ன். இப்போ நான் இதை ரொம்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், அப்போ உங்களுக்கு எளிமையாக புரியும். இப்போ நான் வந்து ஒரு 3 இயர் ரிட்டர்ன் பார்க்கணும் அப்படின்னு வச்சுப்போமே. நான் 1 ஜான்வரி 2022 நான் ஸ்டார்டிங்காக எடுத்துக்கிறேன். அதுலேருந்து ஒரு 1 ஜான்வரி 25, அப்போ இது ஒரு 3 வருஷம்னு வச்சுப்போமே. அப்போ இந்த பீரியடுக்கான ரிட்டர்ன் என்னங்கிற நான் கால்குலேட் பண்ணிட்டேன். கால்குலேட் பண்ணி அதோடு நிறுத்த மாட்டேன். அடுத்து என்ன பண்ணுவேன்னா, அதை சேம் 3 இயர் ஹோல்டிங் பீரியடை அப்படியே நகர்த்துவேன். ஒரு மாதம் நகர்த்துறேன்னு வச்சுப்போமே. 1 ஃபெப்ரவரி 2022 1 ஃபெப்ரவரி 2025 வரைக்கும் பார்ப்பேன். அடுத்து மார்ச் 1 22, அதே மாதிரி இங்கே மார்ச் 1 25, இந்த 3 வருஷம். இப்போ இந்த 3 வருஷங்கிறது ஃபிக்ஸட், அந்த ஹோல்டிங் பீரியடை நான் ஃபிக்ஸடாக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்கேலை நான் நகர்த்திக்கிட்டே வர்றேன் அளக்கிறதுக்கு. எப்படி நகர்த்துறேன் அப்படின்னா, ஒரு ஃப்ரீக்வன்சி நான் வந்து இதில் மாதம் அப்படிங்கிற ஒரு இதில் மந்த்லி ஃப்ரீக்வன்சியில் நகர்த்துறேன். ஒவ்வொரு மாதமாக அதை நான் நகர்த்திக்கிட்டே வரேன். இதை நீங்கள் ஒவ்வொரு வாரமாக நகர்த்தலாம், இல்லை ஒவ்வொரு நாளாக கூட நகர்த்தலாம். ஒவ்வொரு நாளாக கூட நகர்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய தரவுகள் கிடைக்கும் இல்லைங்களா? ஒவ்வொரு மெஷருக்கும் உங்களுக்கு அதிகமான தரவுகள் கிடைக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் அப்போ யோசிச்சு பாருங்களேன், நான் ஒவ்வொரு நாளாக நகர்த்துறேன்னா எனக்கு எவ்வளவு ரிட்டர்ன் டேட்டா வரும், எவ்வளோ அவுட்புட் வரும், இதை எல்லாத்தையும் டேபுலேட் பண்ணி இதை நான் ஆவரேஜ் பண்ணுறேன்னு வச்சுப்போமே. அதுதான் ரோலிங் ரிட்டர்ன். சரி, இப்போ இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அட்வான்டேஜ் நம்ம முதல்ல பேசின அந்த டைமிங் பயாஸை இதிலேருந்து நீக்கிடுறோம். அந்த டைமிங் பயாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இதிலேருந்து நீக்கிடுறோம். அப்புறம் இதில் ஒரு கன்சிஸ்டன்சி நம்மளால் மெஷர் பண்ண முடியுது. அந்த கன்சிஸ்டன்சி நம்மளால் மெஷர் பண்ண முடியும். இந்த ஃபண்டு கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுதா அப்படிங்கிற நமக்கு தெரியும். அதே மாதிரி வெவ்வேறு மார்க்கெட் சைக்கிள்ஸில் இது எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு. ஒரு மார்க்கெட் அப்வர்ட் ட்ரெண்டில் இருந்தப்போ எப்படி இருந்தது, டவுன்வர்ட் ட்ரெண்டில் இருந்தது எப்படி இருந்தது, சைட்வேஸ் ட்ரெண்டில் இருந்தப்போ எப்படி இருந்தது, இந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது, அந்த காலகட்டத்தில் இருந்தது, இது எல்லா சைக்கிள்லையும் அந்த மார்க்கெட்டுடைய வெவ்வேறு ஃபேஸஸில் இது எப்படி பிஹேவ் பண்ணுச்சு அப்படிங்கிறது நம்மளால் பார்த்துட முடியும். மிகப்பெரிய அட்வான்டேஜ் இதுதான். ஒரு 2 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் ஒப்பிட்டு முடிவெடுக்கிறதுக்கான ஒரு ஃபேர் மெஷர், ஒரு சரியான ஒரு முறை, இல்லை ஒரு நியாயமான முறை அப்படின்னா இதுதான். சரி, இப்போது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், இப்போ இதை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து நான் எந்த ஒரு குறிப்பிட்ட போர்ட்டலோட பேர் சொல்ல விரும்பலை, நீங்கள் கூகுளில் போய் ரோலிங் ரிட்டர்ன் கால்குலேஷன் ஃபார் இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய போர்ட்டல் கிடைக்கும். அதில் நீங்கள் போய் பார்க்கலாம். அதில் ரொம்பவே அழகாக அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதில் நம்ம என்னென்னதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல அந்த ரோலிங் ரிட்டர்ன் அதனுடைய ஆவரேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இது பல்வேறு காலகட்டத்தில் எடுத்துகிறோம் இல்லையா, அதனுடைய ஆவரேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ரைட். அப்புறம் இந்த ஆவரேஜுங்கிறது ஒரு பேசிக் மேத்தமேட்டிக்ஸில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆவரேஜுங்கிறது ரொம்ப ட்ரிக்கியான ஒரு விஷயம், எல்லாத்தையும் ஒரு பூசி மெழுகிற விஷயம். அப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதனுடைய ஹையர் ரிட்டர்ன் எவ்வளவு, லோவர் ரிட்டர்ன் எவ்வளவு. ஏன்னா ஒரு 100-150 கால்குலேஷன் நம்ம பண்ணியிருக்கோம், அது மொத்தத்தையும் ஆவரேஜ் அவுட் பண்ணிடுறோம்னு வச்சுப்போமே. ஒரு நம்பர் கிடச்சிடும், ஒரு சிங்கிள் நம்பர். ஆனால் அதனுடைய உயர்ந்தபட்சம் எவ்வளவு, குறைஞ்சபட்சம் எவ்வளோங்கிறது தெரியணும். இதில் உயர்ந்தபட்சத்தை கூட விட்டுருவோமே, குறைஞ்சபட்சம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதானே ஒஸ்ட் கேஸ் சினாரியோ, அது எவ்வளோ அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கூடி குறைஞ்சிருக்கு, இல்லை ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எப்படி இருக்குது. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கூட ரொம்ப ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக டெக்னிக்கலாக போகிறதுனால அந்த ரேஞ்ச் எவ்வளோக்கு இருக்குது. இப்போ வந்து குறைஞ்சபட்சம் 5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, அதிகபட்சம் 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னா அந்த ரேஞ்ச் வந்து 10%. அப்போ அதோட வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம அந்த ரோலிங் ரிட்டர்னை புரிஞ்சுக்கணும். இது எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் அந்த ரேஞ்சு குறைவாக இருக்குது, உங்களுடைய லோவர் ரிட்டர்ன் கம்மியாக இருக்குது, அப்படி லோவர் ரிட்டர்ன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அது கன்சிஸ்டண்ட்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்ட் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதை வச்சு உங்களுடைய முதலீட்டு முடிவுகளை எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதை நீங்கள் எப்படி இதுக்கு முன்னாடி இந்த ரோலிங் ரிட்டர்ன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலைஸ்டு பர்சனல் ஃபினான்ஸ் அட்வைஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களை அணுகலாம். நன்றி.